இந்த ஆலயத்தில் தான் வசிக்கின்றேன். இந்த ஆலயத்திலா? எனக்கு புரியவில்லையே. புரிந்து கொள். இந்த ஆலயங்களோடு எனக்கு தொடர்புள்ளது. எனினும் என்னுடைய பயணம் வேறு. இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? சில சமயங்களில் நோக்கத்தை தேடி நாம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. அந்த நோக்கமே நம்மை தேடி வந்தடைந்துவிடும். நீ கூறுவதை பார்த்தால் இந்த ஆலயத்தில் தான் வசிக்கிறேன் என்று கூறுகிறாயா? நீ யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய்? முதலில் காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இது சோதனைக்கான காலமாகும். அது என்ன சோதனை? ஒருவரின் சபதம் நிறைவேறுவது. கன்னிகுமாரியாக எனது மறுபிறப்பே இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும். நான் பானாசுரனை அழிப்பேன். சபதத்தை நிறைவேற்றும் அந்த பயணத்தில் மற்றொருவரின் வாக்கையும் நிறைவேற்ற வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம், சரியான சமயம் வரும். அச்சங்கடத்தை களைய நான் சகாயம் புரிவேன். ஆலயத்திற்கு வருவதை நீ விரும்பாதவள் போல் தெரிகிறதே. எனக்கு ஆலயத்தின் மீதும் அதில் குடிகொண்டிருக்கும் உயிரற்ற சிலையின் மீதும் நம்பிக்கையே இல்லை. இந்த சிலையை பார்த்தால் கடவுளுக்கு எதிராக எனக்கு ஒரு விசித்திர கோபம் ஏற்படுகிறது. நாத்திகரா? புரிந்து கொண்டு விட்டீர்களே. ஏன் சிரிக்கிறீர்கள்? என்ன காரணம்? நான் ஒரு கோயிலில் நின்று கொண்டே ஒரு ஆத்திகரிடம் நாத்திகர் என்று கூறுவதாலா? இதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் கோயிலில் நிற்கலாம், வேறு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இருப்பினும் நான் நாத்திகராகவே இருப்பேன். என் எண்ணத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை உள்ளது. இல்லை இல்லை, ஆலயத்திற்குள்ளேயே நின்று கொண்டு நாத்திகர் என்று சொல்வதால் அதை நான் வினோதமாக எண்ணவில்லை. உண்மையில் நாஸ்திகர் என்பவர் கடவுள் என்ற ஒன்று இருப்பதையே நம்புவதில்லை. ஆனால் நீயோ கடவுள் மீது கோபம் வருவதாக கூறுகிறாய். இருப்பவரின் மேல்தான் குரோதம் என்ற உணர்வே ஏற்படும். அவ்வாறெனில் கடவுள் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று அர்த்தமாகிறதல்லவா? நீ என்ன தேட முயற்சிக்கிறாய்? என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் எனது நோக்கம்தான் என்ன? எனது இந்த பயணத்தின் முடிவு என்ன? முடிவின் ஞானத்தை பெறுவதற்கு துவக்கத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு முதலில் அகத்தை பற்றி அறிய வேண்டும். இப்பொழுது கூறு, நீ யார்? நானா? நான் குமாரி. நான் உனது பெயரை கேட்கவில்லை. யார் நீ? உன்னுடைய சுயம் என்பது என்ன? நான் இன்னாருடைய உன்னுடைய வம்சத்தை பற்றி நான் கேட்கவில்லை. நீ யார் என்று கேட்டேன். நான் ஒரு பெண். உன்னுடைய பாலினத்தை பற்றி நான் கேட்கவில்லை. சிந்தித்துப் பார். யார் நீ? நான் யார் என்பதை அறியேன். நான் அறிந்ததெல்லாம் ஒன்றுதான். அது என்னை பற்றியே எனக்கே தெரியாதா? விரைவில் அறிந்து கொள்வாய். ஆனால் அது எப்படி? உனது விழிகளை மூடு. உனக்குள் சிந்தித்துப் பார். ஆழ் மனதின் சப்தத்தை கேள். அனைத்து சந்தேகங்கள், பயம், எண்ணங்கள், உணர்வுகள் அனைத்தையும் துறந்துவிடு. கேள், உனக்கு என்ன கேட்கிறது? சிவ். நீ உணர்ந்த சப்தம் அதில் ஒரு பகுதி மட்டும்தான். இன்னும் ஆழமாக சிந்தித்துப் பார். உனக்கு என்ன கேட்கிறது? சிவ். சிவன். 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 சிவன்.
சிவனா?